நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த காப்பி பண்ண லேயர் ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காப்பி பண்ணிக்க முடியாது, அந்த லேயர் ரெண்டு இங்கே வந்துடும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை வந்து நீங்கள் இதையும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ். இதை வந்துட்டு உள்ளார போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிட்டு, டெக்ஸ்ட்டு கூட மாற்ற வேணாம், நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு ஓகே தான் எனக்கு சொன்ன போனால் மாற்றிட்டு நீங்கள் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒயிட் இல்லைனால பிளாக் கலர் பேக்ரவுண்டு செட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாட்டர் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பண்ணியாச்சா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு மேஜரான ஒரு சின்ன இவ்வளோதான் இமேஜ் இது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எஃபெக்டெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு இந்த வீடியோ. நீங்கள் இந்த எஸ்கேல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க்கும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த வீடியோவும் இது பண்ணிக்கலாம் கைஸ். இன்னொன்று வந்து மேஜரான ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ். எப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவோட ஒப்பாசிட்டியை போய் குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பிளென்சன் கெப்பாசிட்டி போயிட்டு நான் வந்து டார்க்குன்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது கொடுத்துட்டு நீங்கள் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக 100% வச்சுக்கிறேன். 100% வச்சுட்டு இவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு இவ்வளோதான் கைஸ், அது முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் போய் இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1080p FHDயில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 720p ஹெச்டியில் மாற்றி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க கைஸ். இவ்வளோதான் கைஸ். இப்படி எக்ஸ்போர்ட்டிங் வீடியோன்னு வந்துடும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் வீடியோ வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம், சரி நம்ம வெளியில் வந்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டால வெளியில் வந்துடாதீங்க கைஸ். இதில் கீழே மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள், ப்ளீஸ் டூ நாட் லீவ் அலைட் மோஷன் ஆர் லாக் யுவர் ஸ்கிரீன் வைல் எக்ஸ்போர்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வெளியில் வந்து குவைட் பண்ணக்கூடாது, லீவ் இட் ஆகக்கூடாது அலைட் மோஷனை விட்டு. இதில் வந்து 80%, 82, 40, 85 வந்து சம்திங் வந்துருச்சு. இப்போ 1 மினிட் தான் லெஃப்ட்டில் இருக்குது. 95, 96, 78 வரைக்கும் வந்துருச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான், இப்படி வந்துருச்சு பாருங்கள். வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ ப்ளே பண்ணி இதுதான் நம்ம பண்ண இம்போர்ட்டு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அது சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டியாக தோணுதோ, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். நான் ஒரு ஐடியாவில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு மாதிரி ஐடியாவில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவிட்டி வச்சு, உங்களுக்கு இருக்க க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இப்போ இது பண்ணலாம், ஸோ ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ வீடியோஸில் வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஃபோட்டோஸில் வந்து அந்த ஒப்பாசிட்டி இந்த மாதிரிலாம் டார்க்கனில் கொடுக்கலாமா, லைட்டனில் கொடுக்கலாமா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் இந்த சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேவ்டு டு கேலரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ சேவ்டு டு கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐடியாக்கு நமக்கு எடிட்டிங்லாம் நல்லா சூப்பராக சொல்லி தராங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வைங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். ஸ்டில் ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், பை, டாடா, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.